தாவேக பொதுக்குழுவில் பங்கேற்பவர்களுக்கு சைவ மட்டன் பிரியாணி உட்பட 21 வகையான மெனு அடங்கிய மதிய உணவு வழங்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சிறப்புடன் வழங்கிட கேட்கலாம். வினீஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல சரியாக 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பெரும்பாலும் தமிழகம் முழுவதும் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 2150க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி செயற்குழு உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்று திரண்டு இந்த அரங்கிற்குள் கூடி வருகிறார்கள். 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 1 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. நிகழ்ச்சி முடிந்த பிறகாக வரக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஒட்டுமொத்தமாக ஒரு 2500 பேருக்கு 21 வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சைவ விருந்தாக இந்த மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெஜ் மட்டன் பிரியாணி, சாதம், சைவ மீன் குழம்பு, சாம்பார், மிளகு ரசம், இறால் 65, அவியல், ஆனியன் மணிலா, பக்கோடா என ஒட்டுமொத்தமாக 21 வகையான உணவுகள் இங்கே மதிய உணவாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து இன்று காலை 6 மணி முதலே பெரும்பாலான தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்கு திரண்டிருப்பதால் காலை உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை முதல் கட்டமாக விஜய் அரங்கிற்குள் வந்தவுடன் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும். அதன் பிறகாக கட்சியினுடைய கொள்கை பாடல், அதன் பிறகாக கட்சியினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய 5 தலைவர்களுக்கு விஜய் அவர்கள் நேரடியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அதே போல கட்சியினுடைய உறுதிமொழியும் வாசிக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்புரை. அதே போல மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக கட்சியினுடைய பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல நிகழ்ச்சி முடியும் தருவாயில் 12:15 அல்லது 12:30 மணி அளவில் கட்சியினுடைய தலைவர் இறுதியாக உரையாற்றுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும். 1 மணிக்கு பிறகாக 2500 பேருக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள சைவ விருந்தாக 21 வகையான உணவுப் பொருட்கள் மதிய உணவாக வழங்கப்பட்டிருக்கிறது. 10 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பாஸ் உள்ள நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதர நிர்வாகிகள் அந்த கன்வென்ஷன் சென்டர் இருக்கக்கூடிய அரங்கின் வெளியே காத்திருக்கிறார்கள். உரிய அனுமதியின் அடிப்படையில் எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். முதற்கட்டமாக 160க்கும் மேற்பட்ட செயற்குழு நிர்வாகிகள் இங்கு முன் அரங்கில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக தனித்தனியே கிட்டத்தட்ட ஒரு 38க்கும் மேற்பட்ட மாவட்ட வாரியாக நாற்காலிகள் போட்டப்பட்டிருக்கிறது. அந்தந்த நாற்காலிகள் தான் மாவட்ட நிர்வாகிகள் அமர வேண்டும். இடம் மாறி உட்காரக்கூடாது உட்பட பல்வேறு அறிவுரைகளையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார். சரியாக 10 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது இன்னும் 1.5 மணி நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.